பாரு பற்றி நான் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ எனக்கும் பாருக்கும் ஆகாது. ஸோ அதனால் பாரு பற்றி நான் எதுவும் பேசுகிறதா இல்லை. பாருவிட்டு நான் வாரம் பேசி டயர்டாயிட்டேன் நான். அதனால் இங்கே பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் உங்களுக்கு பாரு மேலே தான் வருத்தம் கிருத்தம் இருக்கலாம். ஆனால் அந்த வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா பாரு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும் கண்டிப்பாக. இன்னும் பாரு உட்காருங்க பாருங்க. எனக்கு நடிக்கிற மாதிரி பாரு உட்காருங்க பாரு ப்ளீஸ். அண்ட் தென் கோடங்கி, எனக்கு இந்த ஆள் படத்தை விமர்சனம் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். என் படத்தையே கலாய்ச்சிருக்காப்புல. ஆனாலுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அதை செய்வார். கண்டிப்பாக நடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இனிமேல் அதை செய்வீங்களா? நிறுத்திட்டார் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் நிறுத்திட்டார். இனிமேல் அவரை யாராவது செஞ்சால் தான் உண்டுன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு இவர் பேசுகிற விதமும் சரி, இவர் வந்து இந்த வெப் சீரிஸ் பார்க்கும்போது உங்கள் எல்லாம் தெரியும், இந்த ஆளை பார்க்குறது ஸ்க்ரீனில் பார்க்குறது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்தளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேஸு, இன்ட்ரெஸ்டிங்கான நபரும் கூட. முத்து அவன் நண்பன், கூத்துப்பட்டுலேருந்து எனக்கு நண்பன் அவன். உனக்கு என்னடா சொல்கிறேன்னு தெரில, எதாவது சொல்லிவிடுறதுன்னு தெரில. எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர் அவன். ஃபஸ்ட்டு நான் மணிகண்டன் காட்சுப்பராஜன் அறிமுகப்படுத்தும் போது, சார் ரொம்ப அற்புதமாக நடிகன், நீங்கள் என்ன கேட்டாலும் அது அளவுக்கு அதிகமாகவே கொடுக்கக்கூடிய நபர் தான் சார் அவன். ஓவர் ஆக்டிங் மீன் பண்ணல நான். பட் ஆனால் அது ப்ரிப்பேர் ஆகி அதுக்கு ஒரு இப்போ நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் தேவையில்லை நினைக்கிறேன். இவன் ஒர்க் பண்ண எந்த படமாக இருந்தாலும் சரி, சார்பட்டையாக இருக்கட்டும், இல்லை என் பையன் படம் நடிச்சிருந்த அதுவாக இருக்கட்டும், எந்த படமாக இருந்தாலும் சரி, அவனோட ஒர்க்கை அவன் ரொம்ப தெளிவாக அழகாக பார்க்கக்கூடிய மிக அற்புதமான நடிகன் வந்து முத்து. ஸோ எனக்கு எப்பயும் முத்துக்கிட்ட என்னென்னா, அவன் இதெல்லாம் தாண்டி இன்னும் அவன் நிறையா வெரைட்டியான ரோல்ஸ் பண்ணலாம். ஏன்னா அவன் பண்ணது எல்லாமே அவன் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணக்கூடிய நபர். இன்னும் பெரிய கேரக்டர்ஸ்லாம் பண்ணணும், நான் அதை எதிர்பார்க்குறேன். நம்மளும் ஒர்க் பண்ண வச்சான், வாழ்த்துக்கலாம். கலை அவன் டிஎஸ்பியில் ஒர்க் பண்ணால் எங்களுக்கு இந்த சமயத்தில் கடைசியாக எங்களுக்கு வழியில் அவசரம் தான். பட் கூப்பிட்டோன்னே வந்து பண்ணதுக்கு தேங்க்ஸ் கலை, நல்லா பண்ணியிருக்கா. இது வந்து அவங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ரிஷா வந்து இந்த கேரக்டர் வந்து ஒரு ஸ்டேஜில் டான்ஸ் ஆடுறாங்க. மணி நிறையா பேர் ஆடிஷன் பண்ணார். அப்புறம் கடைசியில் அவருக்கு ரிஷா தான் சரின்னு பட்டது. ஏன்னா மற்றவங்களுக்கு அதை புரிய வைக்கணும், இது எப்படி இந்த கேரக்டர்னு. ரிஷாவுக்கு அது ஆல்மோஸ்ட் அதோட ஒரு பக்கம் அந்த பெர்ஃபார்மன்ஸு ஷோவாக இருந்தாலும் அதுக்கு பின்னாடி இருக்க வலியும் வேதனையும் ரிஷாவுக்கு நிஜமாகவே ரொம்ப நல்லா தெரியும் ரியல் லைஃப்பில். ஸோ அதனால் பட் ஆஸ் அன் ஆக்டராக அந்த சீரீஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு பெர்ஃபார்மர் ரிஷான்னு தெரியும். ஒரு டான்ஸை தாண்டி ஒரு அற்புதமான ஆக்டர்னு தெரியும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். மீ டூ லவ் யூ. தேங்க் யூ சார். அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.